ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க எல்லோரும் ரெடியா? சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் கனகாம்பரம் பூ பறிக்காமல் அப்படியே இருக்குதுங்க. நிறையா இருக்குது கனகாம்பரம். இந்த ஆரஞ்சு கலர் கனகாம்பரம் மட்டும் இல்லாமல் எல்லா கனகாம்பரமுமே பூத்துருக்குது. பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு 2 மொட்டு மொத்தமாக வச்சுருக்குது. எல்லோ கலர் கனகாம்பரம் கூட நிறையா பூத்துருக்குதுங்க. பன்னீர் ரோஸ் பாருங்கள், பன்னீர் ரோஸ் மொட்டுக்கள்லாம் நல்லா வச்சுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கல்கத்தா ரோஸு, அதுவும் நல்லா துளிர் வந்து மொட்டுக்கள்லாம் வச்சுருக்குது. பூவும் வந்துருக்குதுங்க. ஆரஞ்சு கலர் ரோஸ் பூ வச்சு இதில் வந்து மொத்தம் 4 மொட்டு இருக்குது. சுற்றி வேறு மொட்டு இருக்குது. அப்புறம் கல்கத்தா ரோஸ் இது லைட்டாக பூத்துருக்குறாங்க. இன்றைக்கி நாளைக்கு நல்லா பூத்துருவாங்க. ஆரஞ்சு கலரும் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்த பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே துளிர் நிறையா இருக்குது. பாவக்காய் இப்போ நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இல்லைங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக போடுது, ஒன்று தான் போடுது. ஒரே பாட்டில் மட்டும்தான் இருந்து நமக்கு இப்போ பாவக்காய் வருது. மிச்சதெல்லாம் காஞ்சிடுச்சு. அது வந்து என்னால் வந்து எடுத்து விடவும் முடியல, அப்படியே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா பூண்டு அப்போது வச்சது பாருங்கள், இந்த ஒரு பூண்டு தான் நிற்கிது. அப்புறம் பக்கத்தில் வந்து வாடாமல்லி செடி பாருங்கள், அதுவும் வருது. இந்த செம்பருத்தியும் நல்லா வந்துட்டுருக்குது. செம்பருத்தி சும்மா எடுத்து வைக்கலான்னு கொஞ்சமாக இருந்த வேர் இருக்கிறதுனால எடுத்து வச்சது பாருங்கள், அவ்வளோ அழகாக வருது. பாவக்காய் வந்து இப்படி தாங்க குட்டி குட்டியாக போட்டுட்ருக்குது அந்த செடியிலேருந்து. ஆனால் நம்ம வந்து பாவக்காய் செய்யாமல் ஃபுல்லாக அப்படியே பழுத்து அதிலே காஞ்சி தான் போகுது. ஏன்னா நாங்கள் வந்து பாவக்காய் வெளியே வாங்கவும் இல்லை. வாங்கினா இந்த 1 2 சேர்த்து எடுத்து போட்டுருவோம். போடாமல் அப்படியே இருக்குது. அப்புறம் இந்த கனகாம்பரமும் பூத்துருக்குது பாருங்கள். இது அப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சு துளுத்து வருதுன்னு காமிச்சது மல்லி, அடுக்கு மல்லி. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடுச்சு பாருங்கள். இப்போ தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி போட்டிருப்பேன் அந்த வீடியோ. பதியம் போட்ட அடுக்கு மல்லி துளுத்து வந்திருக்குதுன்னு. அப்போ பாருங்கள் குட்டியாக இருந்தது. பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. ரோஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் நல்லா துளுத்துக்கிட்டு நல்லா வந்துட்டுருக்குறாங்க. நம்ம பாட்டும் வந்து வெயில் இருக்கிற இடமா பார்த்து தூக்கி வச்சாச்சு மாற்றி. இருந்தாலும் மொட்டுக்கள் வந்து அதிலெல்லாம் அந்தளவுக்கு வரல. பிளாக் ரோஸில் ஒரு 2 மொட்டு வந்திருக்குது. பிளாக் ரோஸ் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக பெருசாக வந்து செடியும் பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோ கலர்னாலே பிடிக்காத ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லோ கலர்னால் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், மங்களகரமானதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லோ கலரில் வந்து நிறைய ரொம்ப பிடிக்கும். அதில் நம்மளுக்கு காஞ்சி போன ரோஸ், மினியேச்சர் ரோஸு எல்லோ கலரில் இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு கூட அந்த ரோஸ்லாம் பூத்துதுன்னா யாரையும் பறிக்க விட மாட்டா, பறித்து சாமி கூட வைக்க விட மாட்டா. சனி ஞாயிறு வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேம்மா, அதை பறிக்காதீங்க அப்படின்னுவா. ஆனால் அந்த செடி தான் நம்மளுக்கு காஞ்சி போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனகாம்பரம் தான் எல்லோ கலரில் இருக்குது. ரோஸ் செடி வந்தால் வாங்கி வைக்கணும் எல்லோ கலரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி ரோஸ் பாருங்களேன், கீழே இருந்து துளிர் வந்தது. அவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு வந்தது இல்லாத மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா அதில் அவ்வளோ மொட்டு, ஃபுல்லாக மொட்டு தான். பாரிஜாதத்துக்குள்ளே நிற்கிற மாதுளை பாருங்கள், எவ்வளோ அழகாக கப்புக்களை அடிச்சுக்கிட்டு சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் அந்த பெரிய பாரிஜாதம் நிற்கிற தொட்டியில் தான் இருக்குது அது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.